ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 21. வல்லமை படைத்த புனித விருப்பம். அத்தியாயம் 21. வல்லமை படைத்த புனித விருப்பம். மிர்தாத். வெளியின் பட்டயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச ஞாபகம்தான் காலம் என்பது. கால வெளியின் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்காமல் இருப்பது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. புலன் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். என்றாலும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள சிலவற்றை உங்களால் நினைவு கொள்ள முடிகிறது. ஆனால் பிறப்புக்கு முன்னாலும் இறப்புக்கு பின்னாலும் உள்ள தெளிவற்ற காலத்தை உங்களால் எந்த அளவுக்கு நினைவு கொள்ள முடியும்? காலம் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கும் என்று நான் சொல்கிறேன். துல்லியமாக உங்கள் நினைவில் இருப்பதை மட்டுமல்ல, உங்கள் கவனத்தில் இல்லாததையும் அது நினைவில் வைத்திருக்கும். காலத்திடம் மறதி இல்லை. ஒரு சிறு அசைவு, ஒரு சிறு மூச்சு, ஒரு சிறு எண்ணத்தை கூட விட்டுவிடாமல் அது நினைவு வைத்திருக்கும். காலத்தில் உள்ள சகல நினைவுகளும் வெளியில் உள்ள பொருள்களின் சவக்குழிக்குள் ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் மிதிக்கும் பூமி, உமது மூச்சு காற்று, உங்கள் வீடு, உமது வாழ்நாளின் பதிவுகளை துல்லியமாக வெளிப்படுத்தக்கூடும். உமது வாழ்நாளின் இறப்பு நிகழ்வு எதிர்காலங்களை பதிவு செய்து வைத்திருந்தாலும் அதை படிக்கும் ஆற்றலும் பொருள் அறியும் நுட்பமும் உங்களுக்கு இல்லை. பிறப்பிலும் இறப்பிலும் பூமியின் மேலும் அதற்கு அப்பாலும் நீங்கள் எப்போதும் தனியாக இல்லை. உமது பிறப்பு இறப்புகளில் பங்கு கொள்ளும் உயிர்கள், பொருள்களின் உறவு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவற்றின் பிறப்பு இறப்பிலும் உங்கள் உறவு நிலவுவது போலவே, அவற்றோடு நீங்கள் பங்கு கொள்வது போலவே அவையும் உம்மோடு பங்கு கொண்டுள்ளன. நீங்கள் அவற்றை நாடுவது போலவே அவையும் உங்களை நாடுகின்றன. மனிதனுக்கு எல்லாவற்றின் மேலும் விருப்பம் உண்டு. எல்லாமும் மனிதனை விரும்புகின்றன. அந்த பரிமாற்றம் தடையில்லாமல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மனிதனின் மோசமான மறதிதான் கவலையின் கணக்கில் உள்ளது. ஆனால் காலத்தின் ஞாபக சக்தி அப்படிப்பட்டதன்று. மனிதன் தன் சக மனிதரோடு கொண்டுள்ள தொடர்பையும் பிரபஞ்சத்தின் மற்ற உயிர்களோடு கொண்டுள்ள தொடர்பையும் காலம் நினைவில் வைத்திருந்து ஒவ்வொரு கண்ணிமை பொழுதிலும் கணக்கை தீர்த்து கொள்ள அவனை வற்புறுத்துகிறது. ஒவ்வொரு வாழ்வின் தொடர்ச்சியிலும் மரணங்களின் தொடர்ச்சியிலும் இது நிகழ்ந்து கொண்டே வருகிறது. ஒரு வீடு மின்னலை தன் பக்கம் ஈர்க்காமல் இடி அதன் மேல் விழுவதில்லை. இடி விழுவதற்கும் தனது அழிவிற்கும் அந்த வீடும் அதிகமான காரணமாகி விடுகிறது. ஒரு மாடு குத்தப்படுகிறவன் அதை தன் பக்கம் குத்துவதற்கு ஈர்க்காத வரை அது அவனை கொம்பால் குத்தாது. ரத்தம் சிந்தியதில் மாட்டை விட மனிதனின் குற்றமே அதிகம். கொலை உண்டவன் கொலைகாரனின் கத்தியை இரத்தத்தால் நனைக்கிறான். மரண குத்துக்கு இருவருமே காரணமாவர். கொள்ளை கொடுத்தவன் கொள்ளையனின் செயலை வழிநடத்துகிறான். கொள்ளையில் இருவருக்குமே பங்குண்டு. மனிதன் தனது குழப்பங்களை தானேதான் வரவழைத்துக் கொள்கிறான். அவற்றிற்கு அவன் எங்கே எப்போது அழைப்பு விடுத்தான் என்பது மறந்து போய் அவற்றை எதிர்க்கிறான். ஆனால் காலம் மறப்பதில்லை. சரியான தருணத்தில் சரியான முகவரியில் அது அழைப்பை விநியோகிக்கவே செய்கிறது. அழைத்தவரை காலம் விழுந்தளிப்போர் வீட்டிற்கு வழிகாட்டவும் செய்கிறது. அதனால் வருவதை எதிர்க்காதீர்கள். அது நீண்ட நாள் தங்கியதற்காக அல்லது அது அடிக்கடி வருவதற்காக அதை பழிவாங்கவும் வேண்டாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எல்லா விருந்தினரிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உண்மையில் அவர்கள் தெய்வங்கள். அவர்கள் பட்ட கடனுக்கு அதிகமாக நீங்கள் விருப்பு காட்டினாலும் அவர்கள் மனம் நிறைந்து மகிழ்ச்சியுடன் செல்வார்கள். மீண்டும் திரும்பி வருவார்கள். திரும்பி வரும்போது தேவர்களாக அல்லாமல் நண்பர்களாக வருவார்கள். ஒவ்வொரு விருந்தாளியையும் மரியாதைக்குரியவராக நடத்துங்கள். அவருடைய நம்பிக்கையை பெற்று அவரது வருகைக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். துரதிர்ஷ்டத்தை நல் வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். துரதிர்ஷ்டம் புரிந்து கொள்ளப்பட்டால் அது நல் வாய்ப்பாக மாறிவிடும். ஒரு நல் வாய்ப்பை சரியாக கட்டமைக்கவில்லை என்றால் அது உடனே தீய வாய்ப்பாக மாறிவிடும்.
உங்கள் பிறப்பையும் இறப்பையும் அதன் காலத்தையும் இடத்தையும் விதத்தையும் நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். தமது விருப்பம் போல் அலையும் உமது நினைவுகள் துளைகளும் பிளவுகளும் கொண்டு குழப்பமாக இருப்பதற்கும் நீங்களே காரணம். புத்திசாலி என்று சொல்லிக் கொள்கிறவன் பிறப்பு இறப்பில் நம் பங்கு எதுவும் இல்லை என்று அறிவிக்கிறான். அந்த சோம்பேறி தனது இடுங்கிய மாறுகன் கொண்டு காலத்தை பார்க்கிறான். கால இடங்களில் நிகழ்வனவற்றை விபத்துகள் என்று தள்ளுபடி செய்து விடுகிறான். அந்த ஆணவம் கொண்ட ஏமாற்றுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என் தோழர்களே. கால வெளியில் விபத்துக்களே இல்லை. எல்லாம் சரியாக திட்டமிட்டபடி வல்லமை கொண்ட விருப்பத்தால் இயக்கப்படுகின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, எதையும் புறக்கணிப்பதும் இல்லை. நீரூற்று மழை துளிகளை சேமிக்கின்றது. நீரூற்றுகள் ஓடைகளை நோக்கி பெருகுகின்றன. நீரோடைகள் சிற்றாறுகளை நோக்கி, சிற்றாறுகள் பேராறுகளை நோக்கி, கடைசியில் கடலில் சங்கமம். கடல்கள் மா கடல்களில். அதனால் எல்லா உயிர்களும் உயிரற்றவையும் சிற்றாறுகள் போல் வல்லமை கொண்ட விருப்பத்தில் பாய்ந்து கலக்கின்றன. எல்லா பொருள்களுக்கும் விருப்பம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிரற்றதாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் தோன்றும் கல்லுக்கும் விருப்பம் உண்டு. இல்லையென்றால் அது எதையும் பாதிக்காது, எதுவும் அதையும் பாதிக்காது. அதன் விருப்பத்தின் பிரக்ஞை மனிதனுக்கு உள்ளதை போலன்றி அளவில் மாறுபட்டிருந்தாலும் சாராம்சத்தில் மாற்றமே இல்லை. உமது வாழ்வின் ஏதாவது ஒரு நாளில் எந்த அளவு உள்ளுணர்வோடு இருக்கிறீர்கள் என்பதை உண்மையாக சொல்ல முடியுமா? மிக மிக சிறிய அளவில்தான் அது இருக்கும். உங்கள் புலன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பதிவு செய்யும் மூளையை நீங்கள் பெற்றிருந்தாலும் ஒரு நாள் உணர்வை உங்கள் உள்ளுணர்வு உணர்வதில்லை. அப்படி இருக்க ஒரு கல் எவ்வாறு தனது வாழ்நாள் விருப்பத்தை உணர்ந்திருக்கும்? வாழ்வதையும் இயங்குவதையும் உள்ளுணர்வின்றி நீங்கள் வாழும்போது விருப்பம் பற்றிய உள்ளுணர்வும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் உங்கள் உள்ளுணர்வற்ற தன்மையை வல்லமை கொண்ட விருப்பம் உணர்ந்தே இருக்கிறது. பிரபஞ்சத்தின் எல்லா படைப்புகளின் உள்ளுணர்வற்ற தன்மையையும் அது உணர்ந்தே இருக்கிறது. வல்லமை கொண்ட விருப்பம் தனது வழக்கப்படி ஒவ்வொரு காலத்தின் நொடியிலும் வெளியின் புள்ளியிலும் தன்னை மறு விநியோகம் செய்து கொள்ளும். எல்லா மனிதருக்கும் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் அது திருப்பி கொடுக்கும். அவர்கள் உள்ளுணர்வின்றி விரும்பினாலும் சரி, உள்ளுணர்வுடன் விரும்பினாலும் சரி, அவற்றை கொஞ்சம் கூட குறையாமலும் அதிகரிக்காமலும் அது கொடுத்துவிடும். ஆனால் இதை அறியாத மனிதர்கள் சர்வ வல்லமை படைத்த விருப்பத்தின் பையில் இருந்து கொட்டும் நலன்களை கண்டு அடிக்கடி திகிலடைந்து போய்விடுகிறார்கள். சலிப்பால் அவற்றை தடுக்கிறார்கள். தங்கள் அச்சத்திற்கு காரணம் நிலையற்ற விதிதான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். துறவிகளே, காரணம் விதி என்று நிலையில்லாமைதான். விதியின் வேறு பெயர்தான் வல்லமை கொண்ட விருப்பம். நிலையற்றதாய் இருப்பது மனிதனின் விருப்பமே. அதன் போக்கு மிக ஆவேசம் கொண்டதாகவும் உறுதியற்றதாகவும் இருக்கிறது. இன்று கிழக்கு நோக்கி பாயும், நாளை மேற்கு நோக்கி பாயும். அது இதை நல்லதென்று இங்கே முத்திரை குத்தும், தீயதென்று அங்கே அலரும். இப்போது ஒருவரை நண்பன் என்று ஒப்புக்கொள்ளும், அப்புறம் அவரை பகைவன் என்று மோதும். நீங்கள் ஊசலாடவே கூடாது தோழர்களே. பொருள்கள் மனிதர் உடனான உங்கள் உறவுகளை அவற்றின் மீதான உங்கள் விருப்பங்களும் உங்கள் மீதான அவற்றின் விருப்பங்களுமே தீர்மானிக்கின்றன. அவற்றிற்கு உங்கள் மீது தோன்றும் விருப்பத்தையும் அவற்றின் மீது நீங்கள் கொள்ளும் விருப்பமே தீர்மானிக்கிறது. முன்பு நான் உங்களுக்கு சொன்னதையே இப்போதும் சொல்கிறேன். உங்கள் மூச்சு, பேச்சு, உங்கள் விருப்பம், எண்ணம், செயல் ஆகியவற்றை பற்றி கவனத்தோடு இருங்கள். உங்கள் மூச்சிலும் பேச்சிலும் விருப்பத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் உங்கள் விருப்பமே ஒளிந்திருக்கின்றது. உங்களுக்குள் மறைந்திருப்பது வல்லமை கொண்ட விருப்பத்திற்கு வெளிப்பட்டு விடுகிறது. எல்லா மனிதனின் விருப்பமும் அவனுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை, மாறாக வேதனையே தருகிறது. வேதனையை காட்டிலும் அதிக வேதனை தருவது மகிழ்ச்சியால் உண்டாகும் வேதனைதான்.
மனித விருப்பத்தின் எதுவும் நல்லதல்ல, தீயதே. அதனால் உங்களுக்கு தீமை நேராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். எல்லா மனிதரின் எல்லா பொருட்களின் விருப்பமும் அன்புதான். அன்பின் மூலமாகவே உங்கள் திரைகள் விலகும். புரிதல் உமது இதயத்தில் உதயமாகும். இவ்வாறு உமது விருப்பம் சர்வ வல்லமை கொண்ட விருப்பத்தின் அற்புத ரகசியங்களின் ஞானத்தை பெறும். எல்லாவற்றின் உள்ளுணர்வுடன் நீங்கள் வளரும் வரை அவற்றின் விருப்பங்கள் உமக்குள் இருப்பதையும் உமது விருப்பங்கள் அவற்றில் இருப்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் உமது விருப்பம் இருப்பதையும் அவற்றின் விருப்பங்கள் உமக்குள் இருப்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்கும் வரை வல்லமை கொண்ட விருப்பத்தின் ரகசியங்களை உங்களால் அறிய முடியாது. சர்வவல்ல விருப்பத்தின் ரகசியங்களை நீங்கள் அறியும் வரை அதற்கு எதிராக உமது விருப்பத்தை திருப்பவும் முடியாது. அப்படி செய்தால் இழப்பு உங்களுக்குத்தான். ஒவ்வொரு மோதலின் போதும் நீங்கள்தான் காயப்பட்டு பித்தம் பிடித்து வெளியேற வேண்டி வரும். மீண்டும் வஞ்சம் தீர்க்க மோதினால் புதிய காயங்களே ஏற்படும். நச்சுக்கோப்பை நிறைந்து வழியும். தோல்வி தவிர்த்து வெற்றி கொள்ள சர்வவல்ல விருப்பத்தை ஒப்புக்கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். அதன் மர்ம பையிலிருந்து எது விழுந்தாலும் அதை முணுமுணுப்பின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றின் மதிப்பையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உமது விருப்பத்தின் மறைந்திருக்கும் வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு சர்வ வல்லமை கொண்ட விருப்பம் எது என்பது புரிந்துவிடும். உங்களுக்கு எது தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அறிதலுக்கு உதவி செய்யும். அதன் மீது சினம் கொண்டால் அது நீங்கா புதிராக நிலைத்துவிடும். உமது விருப்பம் சர்வ வல்லமை கொண்ட விருப்பத்தின் தாதியாக இருக்கட்டும். புரிதல் சர்வ வல்லமை கொண்ட விருப்பத்தை உமது விருப்பத்தின் பணியாளாக செய்யும் வரை. இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன். அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்.